ஹாய், அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் இனிதே முடிந்தது. நாளை புது வருடம் நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்த வேல்யூ படி நீங்களே வந்து வேல்யூ அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 3 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மட்டும்தான் நான் எப்பவுமே அப்டேட் பண்ண சொல்லியிருப்பேன். அதற்கு மேல எல்லாமே நம்ம மேனுவலா போட்டிருக்கணும். 26 பாயிண்ட்ஸ். அப்போ நம்ம அதுக்கு அடுத்த வேல்யூஸ் நம்ம தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிருக்கணும். இது இல்லாம நம்ம ஆப்ஷன் பிரீமியத்துல தான் நம்ம எல்லாத்தையும் கொண்டு வரணும். புரியுதுங்களா? இன்னைக்கு நடந்த மாதிரி நீங்க 3 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூல மார்க்கெட் திரும்பிடும்னு எதிர்பார்த்திருந்தீங்க அப்படின்னா இது நடந்திருக்காது. இது மாதத்துல 2 அல்லது 3 நாட்கள் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் நடக்கும். சரிங்களா? ஓகே, நம்ம வேல்யூஸோட பார்த்துருவோம். நேத்து நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரீமியத்தை செக் பண்ணிடலாங்க. 26,000 கால் வந்து 105க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்னு சொல்லியிருப்பேன். அது 105ல இருந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட 230 வரைக்கும் மேல போயிருப்பாருன்னு நம்புறேன். ஸோ இது நீங்க பார்த்துருந்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்க என்டர் ஆயிருக்கலாம். நேற்று ப்ரீவியஸ் டே உடைய க்ளோசிங், அதாவது ப்ரீவியஸ் டே உடைய ஹையில இருந்து மார்க்கெட் ஆனது கிட்டத்தட்ட நல்ல ரிசல்ட் இன்னைக்கு கிடைச்சிருக்கும். 135 எடுத்தீங்கன்னா 170 வரைக்கும் கொடுத்துருக்கலாம் தாராளமா. இது வந்து இந்த ட்ரேடு மட்டும் நீங்க இனிஷியேட் பண்ணிருக்கலாம். இது வரைக்கும் எடுத்திருந்தீங்கனாலே ஒரு நல்ல பிரீமியம். ஸோ இந்த விலையெல்லாம் உங்களால வந்து எப்பவுமே நான் ஒரு விஷயம் நல்லா சொல்றேன், கவனிங்க. இந்த எந்த இடத்துல அவர் சப்போர்ட் எடுக்கிறாரு, எவ்வளவு கீழே போவாருன்னு நீங்க டிட்டர்மைன் பண்ண வேண்டாம். ஆனா எந்த பிரைஸ்ல அவர் சப்போர்ட் எடுக்கிறாரோ அந்த சப்போர்ட் பிரைஸ்ல ஃபர்ஸ்ட் க்ளோஸ் விட்டு திரும்பவும் இந்த க்ளோஸ் ரெண்டாவது க்ளோஸ் கிடைச்சா நீங்க எடுக்கலாம். ஆனா இங்கேயும் எஸ்எல் ஹிட் பண்ணிட்டு 3வது முறையா இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்காரு. இந்த இடம் வந்து மார்க்கெட்டை ஆட்டோமேட்டிக்கா மேல கொண்டு போறாங்க. இதுல நான் சிம்பிளா சில விஷயங்களை சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா, ஒரு கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் உடைய ஹை லோவே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அது ஏன்னா ஏதோ ஒரு விலையில ஹை லோவும் வைக்கிறது இல்லை. சரிங்களா? நீங்க இந்த பிரைஸ்ல எத்தனையோ ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கு. இதுல நீங்க லோல இருந்து என்ட்ரி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த லோ வந்து 119.35 ஃபர்ஸ்ட் கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்குதுங்க. 119.5க்கு கீழே க்ளோஸ் வைக்குது. அகெயின் திரும்ப இதை வந்து நான் இந்த கேண்டிலோட ஆக்சுவலா நான் இதுல காமிக்கிறவாங்க. இதே ஸ்ட்ரைக் பிரீமியம் தான் நான் இன்னைக்கு எடுத்திருந்தேன். இந்த பிரைஸ் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா இதனுடைய லோ வந்து 119.35. ஸோ அந்த பிரைஸ்க்கு கீழே க்ளோஸ் வைக்கிற பிரீமியம் ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குது, திரும்ப உள்ள வராரு. திரும்பவும் இந்த பிரைஸ் கீழே வருது பாத்தீங்களா? இதுக்கப்புறம் 2வது முறை க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட்டை மேல கொண்டு போயிடுவாங்க. இதுதான் ரூல். ஸோ எனக்கு இதுவே தெரியாது அப்படின்னா நீங்க 133ங்கிறது வேல்யூ உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. ஓகே, அப்போ இந்த பிரைஸுக்கு மேல போச்சு அப்படின்னா இதுக்கு டார்கெட் என்னன்னா இந்த ஹை தான் டார்கெட்டுங்க. 143 ஆல்ரெடி இந்த ஹையை தாண்டி ஒரு க்ளோஸ் கிடைச்சிருக்கு. திரும்ப இங்க ரீடெஸ்ட்ல எடுக்காதுங்க. ஒரு க்ளோஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த திசையில இருந்து மார்க்கெட் நேரா போயிட்டே இருக்கும். அங்கிருந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, அடுத்த டார்கெட்டையும் அடிச்சுட்டு இந்த தொடக்கூடாது, திரும்பவும் இந்த விலைக்கு வந்து சப்போர்ட் எடுத்துட்டு 164ல க்ளோஸ் கிடைக்குது. திரும்பவும் அந்த விலைக்கு கீழே வருது. திரும்பவும் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன். அவ்வளவுதான். பிரேக் அவுட் கிடைச்சதுன்னா நீங்க தாராளமா இதையும் எடுத்துட்டு 198 வரைக்கும் தாராளமா கொண்டு போகலாம். இதுக்கு இடையில மிட் பாயிண்ட்ல நான் போடல, நீங்க போட்டுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் ஏன்னா ஒரு சார்ட் முழுக்க லைன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். எக்ஸல் வேல்யூங்கிறது இது தனிங்க. இந்த மேத்தமேட்டிக்கல் வேல்யூ இங்க 4 கோடு தான் இருக்கணும். இடையில சென்டரா ஒரு கோடு, இவ்வளவுதான் மார்க்கெட்டே. ஸோ இதே போல புட் சைட்ல என்ன நடந்திருக்கு, இங்க 148.5க்கு மேல க்ளோஸ் கிடைக்கல, ட்ரிகர் தான் பண்ணியிருக்காரு. இது ஒரு இண்டிகேஷன். சரி, ஓகே. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் திரும்பவும் கீழே க்ளோஸ் வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் என்ன நடக்குங்க, கீழே தான் வரும். சரிங்களா?
இதுக்கப்புறம் மார்க்கெட் இங்க இவர் வந்து கீழே வந்துட்டாலே கால் வந்து மேலே போயிடுவார். இதுதான் ரூலுங்க. சரிங்களா? அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 1236 இங்கேயே ரீச் பண்ணிட்டாரு. ஆனா புட் சைடுல வந்து 63 ரூபாயை ரீச் பண்ணல. அந்த 63 ரூபாய்க்கு கீழேயும் போயிட்டு திரும்ப மேலே வராரு. ஸோ இந்த வேல்யூ வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம். ஆனா இந்த டைம் தான் ரொம்ப முக்கியம். இந்த டைமுக்கு கீழே எல்லாம் வந்துச்சுன்னா ரிவர்சல்ல பெருசா எதிர்பார்க்க முடியாதுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுது, திரும்பவும் மேலே கீழே வச்சு மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல வால்யூம் பேஸ்டு போகுதுன்னா ஃபுல் டார்கெட்டை அடிக்கும். அப்படி ஃபுல் டார்கெட்டை இதை ரீச் பண்ணலைனாலும் 63ங்கிற பிரைஸ் வந்தா மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடும். சரிங்களா? இதுதான் வந்து மேக்ஸ் கால்குலேஷன் பேஸ்டு போகக்கூடிய ட்ரேடிங். ஓகே, அதை விடுங்க. நான் கொடுத்த ஸ்ட்ரைக் பிரீமியத்தை வச்சு சொல்றேன். ப்ரீவியஸ் டே உடைய லோவை கட் பண்ணிட்டா ஆப்போசிட்ல இருக்கக்கூடாதுங்க. அதே போல நான் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரீமியம் இந்த பர்பிள் கலர் வேல்யூ 69க்கு கீழே போயிட்டா இவரை தொடவே கூடாதுங்க. திரும்பவும் எப்ப இந்த பிரைஸுக்கு மேல வராதோ அப்பதான் இவரால போக முடியும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய என்ட்ரி. இப்ப இந்த பிரைஸ்க்கு மேல இங்க க்ளோஸ் வைக்கிறாரு அப்படின்னா திரும்பவும் இந்த விலைக்கு மேல அவர் போகல. இதுதான் லாஜிக். நான் இதைத்தான் பிரேக் அவுட்னு சொல்றேன். இந்த க்ளோஸ் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கறதுக்கு பேரு எடுக்காதீங்கன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். இப்ப நீங்க செகண்ட் டைம் இந்த விலைக்கு மேல போனா நீங்க தாராளமா பை பண்ணிருக்கலாம். இதுதான் வந்து லாஜிக்கே. இப்படிதான் இப்போ ஒரு பிரைஸ்க்கு மேல க்ளோஸ் கிடைக்குது. திரும்பவும் இந்த விலைக்கு மேல போயிருக்காரா? போகல. இப்படிதான் வந்து மார்க்கெட்டை நீங்க அப்ரோச் பண்ணணும். சரிங்களா? ப்ரீவியஸ் டே உடைய லோவை கட் பண்ணிட்டாருனாலே அவ்வளவுதான். அந்த 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 டைம் வந்து நீங்க பயாஸ் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பயாஸ் வழியா நீங்க போகிறது நல்லது. சரி, ஓகேங்க. நம்ம இன்னைக்கு நடந்த மார்க்கெட் கால் சைடு அப் ட்ரெண்ட் ரேலி. ஓகே. சென்செக்ஸ் நான் வேல்யூ நேற்று கொடுக்கலைங்க. பட் இது நம்ம எடுத்திருந்த வேல்யூஸ். நான் இன்னைக்கு கொஞ்சம் நல்ல ப்ரீமியம் நல்ல மொமெண்டம் இருக்குன்ட்டு எடுத்திருந்தேன். ஸோ இது அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்லா இருந்துச்சு. இது வேண்டாம், இங்கே ஸ்ட்ரைக் ப்ரீமியத்தில் வேணா காமிக்கிறேன். சென்செக்ஸ் வந்து 84,900 காலும் 85,000 புட்டும் எடுத்திருந்தேன். அது பார்த்தீங்கன்னா டிசைடிங் பிரைஸ் 210க்கு மேலே இருக்கக்கூடியவர் தான் மார்க்கெட்டை ட்ரெண்டு. அவர் 500 ரூபா வரைக்கும் போயிருந்தாரு. நான் பார்த்த வகையில் 522 ரூபா போயிருக்காருங்க. எங்கிருந்து 139. இது 139ல இருந்து போயிருப்பாரு. 36 இங்க எங்க வந்துச்சு அப்படின்னா இந்த பார்த்துக்கோங்க, இந்த 118க்கும் 159க்கும் மிட் பாயிண்ட் தான் அந்த வேல்யூவா இருக்கும். நான் அப்ராக்சிமேட்டா சொல்றேன், நீங்க போட்டு வேணா பார்த்துக்கோங்க. நான் செக் பண்ணேன். 118 பிளஸ் வந்து 159.6 டிவைடட் பை 2 138. ஸோ 138 மிட் பாயிண்ட்ல வந்து என்ட்ரி எடுத்துட்டு போறாரு. யாரு? கால். ஸோ சப்போர்ட் எடுத்து அழகா வந்து இந்த லைனுக்கு மேல க்ளோஸ் வச்சுட்டாரு. ஸோ இதையும் நீங்க நல்லாவே கவனிங்க. இந்த லோ வந்து 182. 182க்கு கீழே ஃபர்ஸ்ட் எப்போ க்ளோஸ் வைக்கிறாரு? இந்த கேண்டிலே கீழே வந்துருச்சு. எப்போ 182க்கு மேல க்ளோஸ் வைக்கிறாரு? இது இல்ல, இந்த கேண்டில் இல்ல, இந்த கேண்டில் இல்ல, திரும்ப இந்த கேண்டில் வச்சுட்டாரு. ஓகே, அதுக்கப்புறம் கீழே இறங்கல. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த 182ல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு போனவர் அப்படியே மார்க்கெட் மேல போயிடுச்சு. இது வெறும் லோ தாங்க. சிம்பிளா நான் சொல்றேன், வெறும் லோ தான். நிஃப்டியோடைய கேண்டில் எப்படி இருக்கு, சென்செக்ஸ் உடைய கேண்டில் எப்படி இருக்குன்னு கவனிங்க. வெறும் லோல இருந்து என்ட்ரி எடுத்துட்டு போனவர் பெரிய டார்கெட். இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா பாருங்க. ஒரு மார்க்கெட்டை எப்பவுமே பிரேக் அவுட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு க்ளோஸ் கிடைச்சு போனா அதை வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா மட்டும் எடுங்க. கன்ஃபர்மேஷன்ங்கிறது இந்த விலைக்கு கீழே போயிட்டு மேல வரணும். அப்பதான் வந்து இது கன்ஃபர்மேஷன். இது கிளியரா இருக்கும். கிட்டத்தட்ட 500 வரைக்கும் போயிருப்பாரு. ஓகே, நல்ல பிரீமியம்ங்க. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இப்பொழுதைக்கு நான் நேற்றே சொல்லிட்டேன், 26,066 வரைக்கும் இருக்க வாய்ப்பு உண்டுன்னு. அவர் கிட்டத்தட்ட 196 பக்கமா போயிட்டு வந்துட்டாரு. இந்த மாதத்தினுடைய வேல்யூஸ் இன்னையோட முடிஞ்சுதுங்க. நெக்ஸ்ட் மந்த் வேல்யூஸை வந்து நாளைக்கு நம்ம சார்ட்ல அப்டேட் பண்ணி காமிக்கிறேன். இப்பொழுதைக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா
இந்த நெக்ஸ்ட் மந்த் வேல்யூ ஜான் உடைய வேல்யூ வந்து 165 பாயிண்ட்டுங்க. இந்த ரேஷியோல நீங்க வந்து நீங்களே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கோங்க. நான் பிவோட் பாயிண்ட் இன்னும் கால்குலேட் பண்ணல. சரி ஒரே நிமிஷம் எவ்வளவு வந்துட போகுது. ஹை வந்து 26 இதுலயே போட்டுருவோம், வெயிட் பண்ணுங்க. 26,325.8 அது வந்து இந்த மாசம் ஓப்பனிங்கே அதுதான், ஹையும் அதுதான் நினைக்கிறேன். 25 ஓகே. பிளஸ் வந்து லோ வந்து 25,693.25 பிளஸ் க்ளோஸ் வந்து 26,129.6 டிவைடட் பை 3. ஸோ இந்த மாதத்தினுடைய பிவோட் வேல்யூங்கிறது 26,049. அப்போ இதை தூக்கி நம்ம பிவோட் பாயிண்ட்டை நம்ம இதில் தாராளமாக இங்கே போட்டுருவோம். 26,049 26,049ங்கிறது 50 வச்சுக்கோமே. ஸோ இதுதான் இந்த மாதத்தினுடைய பிவோட் பாயிண்ட். ஸோ இதுக்கப்புறம் கரெக்டு தான் 26,050. இந்த விலை தான் மார்க்கெட்டு இந்த மாதத்தினுடைய மிட் பாயிண்ட்னு அர்த்தம். ஸோ இன்னும் ஒரு 100 பாயிண்ட் கண்டிப்பா கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகலாம், அல்லது இந்த இடம் வரும்பொழுது நீங்க முடிவு பண்ணலாம். சரிங்களா? அப்ப இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் அது நாளைக்கே கூட கீழே வரலாங்க. வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதா அல்லது பிரேக் டவுன் பண்றாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து என்ட்ரி எடுங்க. அதே போல நாளைய ரேஞ்ச் மட்டும் நான் சொல்லிடுறேன். நாளைய ரேஞ்சுங்கிறது 57 பாயிண்ட்ஸுங்க. சரிங்களா? இங்கிருந்து 57 பாயிண்ட்ஸுங்கிற இடத்துக்குள்ள ஓப்பன் எங்க ஆகுதோ அங்கிருந்து நீங்களே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, போதுமானது. இப்பொழுதைக்கு பிவோட் பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறேன். 26,050 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் மந்த் உடைய பிவோட் பாயிண்ட். நாளைக்கு ஓப்பன் எங்க கிடைக்குதோ அங்கிருந்து நீங்களே லைன் டிராப் பண்ணிக்கோங்க. 165 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மந்த்லி வியூவில் அப்டேட் பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் நாளைக்கு நான் உங்களுக்கு தரேன். ஏன்னா நான் இன்னும் ப்ரீமியம் வந்து எனக்கு என்எஸ்சியில் கிளியராக அப்டேட் ஆகலை, இயர் மாற்ற முடியல. ஏன்னா அது ப்ரீமியம் கால்குலேஷன் போட்டால் தான் அந்த டேட்டாவே என்னால் எடுக்க முடியும். அதனால வந்து அந்த டேட்டா வரல, அதனால நான் இன்னைக்கு அனுப்பல. நாளைக்கு டேட்டா கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி மந்த்லி வேல்யூவை டெரைவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா அது கிடைச்சதான் நம்ம வந்து மந்த்லி வேல்யூ போட முடியும். ஆப்ஷன் 2025 தான் வருது, 26 இன்னும் வரல. நாளைக்கு பார்த்துக்கலாங்க அதை பற்றி. சரிங்களா? ஸோ நிஃப்டியோடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 57 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. இதுதான் நிஃப்டியோடைய ரேஞ்சு. இதே போல ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்தலாம். 26,150 கால் 83 ருபீஸ்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுது. அதுவே 26,200 புட் 147க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் டவுன் சைடில் இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? இதனுடைய இம்பார்ட்டன்ட் ப்ரைஸை நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட்ல நீங்க டீல் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். அதே போல இதுலயே வந்து சென்செக்ஸ் நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கு, பார்த்து கவனமா ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு சென்செக்ஸ் உடைய மொமெண்டம்ங்கிறது 191 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு. 85,200 கால் 140க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. இது வந்து அதே 85,400 புட்டு வந்து 350க்கு மேல போச்சுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? அதே மாதிரி இந்த ப்ரீமியம் 19 ருபீஸ்க்கு கீழே எல்லாம் போச்சுன்னா இதை ட்ரை பண்ணாதீங்க. இவரை வந்து 47ல இருந்து மேக்சிமம் 14 வரைக்கும் பார்க்கலாம். நாளைக்கு இதுல கூட 0 to 0 நடக்கலாம். சரிங்களா? அவர் 14க்கு வந்து கூட எடுக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். அதனால அந்த விலை வந்தால் வாங்கணுங்கிறது ரூல் இல்லை. இதை மட்டும் மஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த விலைக்கு கீழே போயிட்டு 14 ரூபாய்க்கு மேலே எந்திரிச்சாருன்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க, அதர்வைஸ் வேண்டாம். சரிங்களா? நான் வந்து எக்ஸ்பைரி வேல்யூ என்னால் வந்து லைவ் டேட்டா என்னால் சொல்ல முடியாது. 9:30க்கு மேலே தான் என்னால் எடுக்க முடியும். 9:30க்கு தான் அது ரியலாக வந்து கொடுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அதனால அதை நம்மளால எடுக்க முடியாது. ஆஃப்டர் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல மட்டும் நான் டீல் பண்ணுவோம்.
ஏன்னா அது நம்ம குரூப்ல நான் ஷேர் பண்ணுவேன், நீங்க அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. அதே போல இந்த லோவையும் ஹையையும் மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இம்பார்ட்டன்ட் ப்ரைஸா செயல்படும். இந்த வேல்யூஸ்க்கு நீங்க எப்படி நாளைக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு கால் இன்னும் ரீடெஸ்ட் எடுக்காம மேல போயிருக்காரு. கீழ வந்து மேல போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய இதா இருக்கு. என்னுடைய ஐடியா தான். இதெல்லாம் நாளைக்கு எப்படி நடக்குங்கிறத பார்த்து எடுங்க. புட்டு வந்து அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய வெரி ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய லோவுக்குள்ள வரும் பொழுது அந்த இடத்துல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு எப்படி லோல இருந்து என்ட்ரி எடுக்கணும்னு சொன்னோன்னே அந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? லோவுக்கு கீழே போயிட்டு திரும்ப உள்ள வந்துட்டு திரும்பவும் கீழே போய் மேல வருவார். அப்போ உள்ள போங்க. அதுதான் நல்ல மெத்தடு. அதுக்கப்புறம் நீங்க அங்க டார்கெட் ஹையில எதிர்பார்க்க வேண்டாம். அதுல இந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரைஸ்ல வந்து டார்கெட் அடிச்சு தொடக்கூடாது. பிரைஸை தொடக்கூடாது. தொட்டுட்டு கீழே விழுகும் போது காலில் சப்போர்ட் எடுத்தா தாராளமா எடுக்கலாம். சரிங்களா? இப்படி நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. கால் இன்னும் ரீடெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் மேலே போகலாம். அது நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரைக்குக்கு வந்து 195 மினிட்ஸ் உடைய பிவோட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லது இந்த பிரைஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா செயல்படும். அவ்வளவுதான். என்னங்கிறது ஒரு 5 பிரைஸ் இருக்க போகுது. இதுக்கு கீழே ஓப்பன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா கீழே இறங்கலாம். நேற்று லோவுக்கு கூட வந்துட்டு என்ட்ரி எடுத்துட்டு திரும்ப மேலே போகலாம். அதனால பொறுமையா வெயிட் பண்ணி என்ட்ரி எடுங்க. இவர் லோவுக்கு வராருன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹைக்கு போகணும். ஆனா அப்படி நடக்குதா அப்படின்னு வாய்ப்பு இருக்காது. இந்த பிரைஸ்ல இருந்து ரிஜெக்ஷன் ஆகும் போதே ஒரு லோவு கூட வரலாம். ஸோ எது வேணாலும் நடக்கலாம். மார்க்கெட்ல நம்ம வேல்யூஸோட மட்டும்தான் இருக்கணுமே தவிர இது மேல போகும் அது கீழே இறங்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல மார்க்கெட்டை பார்க்காதீங்க. சரிங்களா? ஓகே. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.